ஹாய் ஹலோ மக்களே, இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செம்பருத்தியும் மல்லிகையும் வாங்கினோம் இல்லையா. மல்லிகை வந்து ஜோடி 50 ரூபா, செம்பருத்தி வந்து ஜோடி 60 ரூபா. இந்த 2 செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேன்குட்டியோட ஃப்ரெண்டு வந்து காதணி விழாக்கு போயிருந்தானா, அங்கே வந்து மரக்கன்றுகள் கொடுத்துருந்தாங்களாம், செடிகள் கொடுத்துருந்தாங்களாம். அதை வாங்கிட்டு வந்து ஊனன்றதுக்காண்டி கொடுத்துருந்தாரு. அதை இப்போ நாங்கள் நாளையுமே இப்போ மொத்தமாக ஊன போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம காரைக்குடி கொப்படையம் கோயிலில் வாங்கின செடி பார்த்திங்கன்னா, ஜோடி 50 ரூபாய்க்கு வாங்கினோம் இல்லையா மல்லிகைப்பூ செடி. அது வந்து இலைகள் தான் வந்து வாடின மாதிரி இருக்குது. ஆனால் வேர்கள் வந்து நான் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சனால ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேர்கள் நல்லா இருந்தால் போதும். இது வந்து செம்பருத்தி செடின்னு சொல்லி கொடுத்தேன். ஆனால் இதனுடைய இலைகள் பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடிகள் மாதிரியே இல்லை, அடுக்கு மல்லிகை மாதிரி இருந்துச்சு. அதனால் இதையும் ஒரு 2 நாளாக நான் வந்து நல்லா நிழலே காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுடைய மல்லிகைப்பூ செடியையும் நல்லா நிழல்லே வச்சு, வெயிலில் வைக்காமல் நல்லா நிழலில் வச்சு, நல்லா புளிச்ச தயிரை தெளித்து வச்சுருக்கனால வேர்பகுதி வந்து அழுகாமல் நல்லா சூப்பராக இருக்குது. ஃபுல் டே நம்ம வந்து தண்ணிக்குள்ளே போடக்கூடாது. காலையிலேருந்து நைட்டு வர தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டு நைட்டு தூங்கும்போது வெளியில் எடுத்து வச்சிடணும். அப்போ தான் வந்து வேர்பகுதி வந்து அழுகாமல் இருக்கும். இது வந்து என்ன செடின்னா, காதணி விழாக்கு கொடுத்தது. நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ரொட்டி பிஸ்கட் கொடுக்குறத விட வரவங்களுக்கு மரங்களையும் செடிகளையும் கொடுத்தா ரொம்ப நல்லது. நம்ம கொடுக்க போகிற ஒரு 2000 செடியில் ஒரு 500 செடியாச்சும் கண்டிப்பாக வளர்ந்துடும். முடிஞ்ச அளவு நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு காதணி விழாவோ, ஒரு கல்யாண விழா, எதுவாக இருந்தாலும் வரவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு மரக்கன்றுகளையும் செடிகளையும் கொடுப்போம். அதில் முடிஞ்ச அளவு செடிகள் வந்து வளர்ந்துடும். நம்ம கொடுத்தது 2000 ஒரு 500, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 200 வளர்ந்துடும். அது நம்மளுடைய பேர் சொல்லும். அது மாதிரி வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். முடிஞ்ச அளவு நம்ம வந்து பொது இடங்களில் மரங்களை வளர்ப்போம். நான் ஏன் தொடர்ந்து வந்து மரங்களை வளர்க்கணும் சொல்லிகிட்ருக்கேன்னா, அவ்வளவு சுற்றுப்புற சூழல் வந்து மாசாக உள்ளது. நம்ம செடிகளையும் மரங்களையும் அதிகளவு நட்டோன்னா சுற்றுப்புற மாசுபடுதலை வந்து கொஞ்சமாச்சும் தடுக்கலாம். இனிமேலும் யாராச்சும் எங்கேயாச்சும் செடி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏதாச்சும் ஒரு செடி ஒரு மரம் பொது இடங்களில் முடிஞ்சளவு வைக்க பாருங்கள். காற்று மாசுபடுதலை வந்து தடுக்கலாம். அவ்வளோதான் மக்களே, என்னுடைய வீடியோ. நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நான் அதுக்கப்புறம் போடக்கூடிய ஷார்ட்ஸு எங்கே விலை கம்மியாக செடிகள் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் போடுறேன். நெக்ஸ்ட்டு இதை என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளுக்கு வந்து இடம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கனால இது 2 செடியும் சேர்த்து ஒரு இதுலேயும், மல்லிகைப்பூ செடியெல்லாம் மொத்தமாக சேர்த்து அதை ஒரு குழிலையும் மொத்தமாக 2 குழி ஊனி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான ஃபர்டிலைசர் எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் ஒரு 2 டேஸாக. அதனால் மொத்தமாகவே நான் ஊன போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து உரங்கள் வந்து லைட்டாக தூவி விடணும். ஏன்னா உரங்கள் போட்டால் தான் கொஞ்சமாச்சும் செட் ஆகும். நம்ம வந்து வேறு இடத்துல பிரித்து